ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026ஆம் ஆண்டினுடைய அற்புதமான முதல் மாதமான தமிழ் மாதத்தில் வரக்கூடிய சித்திரை மாத அமாவாசை ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு. ஸோ 17 அன்னைக்கு உருவாகக்கூடிய இந்த அமாவாசை எத்தகைய சிறப்பானது? இந்த அமாவாசை எப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். முன்னோர்களை வழிபாடு செய்யணும், முன்னோர்களுக்கே உரிய நாள் தான் இந்த அமாவாசை. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும், சூரிய பகவானை வழிபாடு செய்யணும் அப்படின்னு. ஸோ இதுக்கு மிகச்சிறந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாளில் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யலாம். அதோடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத பற்றியும், கூடவே அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களானது கடகராசி நேயர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமாவாசை நாளில் புனித நீராடி தானம் செய்து பித்ருக்களுக்கு நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது பித்ரு தோஷங்கள் நமக்கு நீங்கும். அதோடு முன்னோர்களுடைய ஆசைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. இதனால தான் ஒவ்வொரு அமாவாசையிலையுமே வழிபாடுகள் செய்கிறோம். குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய சித்திரை மாத அமாவாசை அப்படிங்கிறது சிறப்பான ஒரு அமாவாசை தாங்க. இந்த அமாவாசையில் பார்த்திங்கன்னா ஆற்றங்கரையில் இல்லைன்னா குளத்தங்கரையில் முன்னோர்களுக்கு எள்ளு தண்ணீரை கொடுத்து நம்ம திதி தர்ப்பணம் எல்லாம் செய்கிறோம். அதாவது சித்திரை மாத அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. இந்த நாளில் நம்ம சத்து மாவு தானம் செய்தோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும். யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது இந்த அமாவாசையை நீங்கள் எப்போ வழிபாடு செய்யணும் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு மைத்திர முகூர்த்த நேரத்தில் தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதாவது இது மாதிரி இங்கே செய்கிறதுனால பித்ருதோஷம் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த தோஷம் நீங்கும். அதுவும் இந்த நாளில் அரச மரத்தை வணங்கி முன்னோர்களை நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய பித்ரு சாபங்கள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும். ஸோ தமிழ் நாள்காட்டியினுடைய முதல் மாதமான சித்திரையில் வரக்கூடிய இந்த அமாவாசை பித்திருக்களுடைய அருளை பெறத்துக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வழிபாடுகள் செய்யுங்க. இதை தொடர்ந்து அமாவாசைனா நம்ம எப்படிலாம் வழிபாடுகள் செய்யணும், என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆல்ரெடி எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும் தாங்க. இருந்தாலுமே ஒவ்வொரு மாதமும் வரும் பொழுது சிறப்பானதாக தான் இருக்கும். சித்திரை மாதம் பராப வருடத்தினுடைய முதல் அமாவாசை 2 நாளில் வருதுங்க. ஸோ எந்த நாளில் திதி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும், தர்ப்பணம் எப்போ செய்யணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த முறை வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16ஆம் தேதி அன்றைக்கி ஈவினிங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. 17ஆம் தேதியும் இருக்குது அமாவாசை. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு ரொம்ப அற்புதம் இருக்குது. சூரியன் உச்சமடையக்கூடிய அமாவாசை நாளில் தான் நீங்கள் கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யணும். அந்த நாளில் செய்கிறது தான் விசேஷமானதாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது சித்திரை அமாவாசை இந்த ஆண்டு பராப ஆண்டானது பிறந்து 3வது நாளே வருதுங்க. ஆனால் அடுத்த நாளிலும் அமாவாசை திதி இருக்குது. ஸோ அமாவாசை திதி எப்போ ஆரம்பமாகுதுன்னா ஏப்ரல் 16ஆம் தேதி அன்றைக்கி சாயந்தரம் 7:31 தான் ஸ்டார்ட் ஆகுது. வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 17 மாலை 5:47 முடியுது. அதனால் திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவங்க வெள்ளிக்கிழமை அன்றைக்கி கொடுங்க. வெள்ளிக்கிழமை மாலை வரைக்குமே அமாவாசை திதி இருக்குது. ஸோ அந்த டைமில் செய்துக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சூரிய உதயத்தினுடைய நாளிகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ இருக்கோ அப்போலேருந்து நீங்கள் திதி கொடுக்க ஆரம்பிங்க. ஆனால் ராகுகாலம் 10:30 மணிக்கு ஆரம்பிக்குது. ஸோ 10:30 மணிக்கு முன்னாடியே நீங்கள் திதி கொடுத்துடணும். சித்திரை மாத அமாவாசையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் ஒரு சரியான அமாவாசை நாளாக இருக்கும். அதனால் அமாவாசையை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. அவங்கவுங்களுடைய குல வழக்கப்படி செய்யுங்க, உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. ஏன்னா அமாவாசை அன்னைக்கு இதைத்தான் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் இந்த சித்திரை மாத அமாவாசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை தான். ஏன்னா இந்த சித்திரை அமாவாசையை தான் சத்துவாய் அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நாளில் சத்து மாவு தானம் செய்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சத்து மாவு, கடலை, பிற மாதிரியான தானியங்கள் எல்லாம் அரைத்து தயாரிக்கப்படக்கூடிய இந்த மாவு இதை குடித்தோம் அப்படின்னா உடலுக்கு குளிர்ச்சி கிடைக்கும். சித்திரை மாதத்தில் கொடுமையான வெயிலில் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் சத்து மாவு தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஸோ சித்திரை அமாவாசை அப்படின்னா என்ன செய்யணும்னா சித்திரை மாத அமாவாசை வரக்கூடிய நாளில் கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும். பிண்டதானம் செய்யலாம், சிராத்தம் செய்யலாம். அதே போல் அமாவாசையில் ஏழைகளுக்கு தானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நாளில் உங்களுடைய விருப்பப்படி தானியங்கள், பணம், உணவு இப்படி எது வேணால் செய்யலாம். ஸோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யுங்க. அதே போல் அமாவாசையில் சிவபெருமான வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அனுமன் வழிபாடு, பைரவருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்கிறது, இது எல்லாமே விசேஷமானது தாங்க. அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும். அதுக்கு பசுவிற்கு நீங்கள் தீவனம் கொடுக்கலாம். மீன்களுக்கு மாவு உருண்டைகள் தயாரித்து குளத்தில் போடலாம்.
அது மட்டும் இல்லைங்க, அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் யாராவது தானம் அப்படின்னு எது கேட்டு வந்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு மறுக்காமல் வந்து கொடுத்துடுங்க. வெறும் கையோட மட்டும் திருப்பி வச்சிடாதீங்க. அவங்க விருப்பப்படி ஏதாவது ஒன்று கொடுத்து அனுப்பிடுங்க. இது வந்து ரொம்ப நல்லது. செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னா, அமாவாசையில் எப்போதும் போல் இறைச்சி எடுத்துக்கக்கூடாது, மது சாப்பிடக்கூடாது, ஒரு தீயதாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. அமாவாசை அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக யாரையும் அன்றைய தினத்தை நம்ம புண்படுத்தக்கூடாது, கோபப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, திட்டக்கூடாது, தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் ஆனது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அது அமாவாசைக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் மாறப்போகுதுங்க. அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களால கடகராசினியர்களுடைய குடும்பத்தில் நம்ம கடகராசினியர்களுக்கு குறையாக இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும். வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சகோதர சகோதரிகளோட இருந்து வந்து பாருங்க. கடகராசி எல்லாம் மாறி உங்களுக்கு ஒற்றுமை கிடைக்கும் அப்படின்னா மறக்காம உத்தியோகத்திலையும் சரி உங்களுக்கு மிகப்பெரிய இது மாதிரி நிறைய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குங்க. ஸோ அதுக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களாம் முயற்சி பண்ணலாம். நிறைய பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய ஒரு நேரம் தான். சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சியும் இந்த டைமில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வருமானத்துக்கு எந்த விதமான தடையும் இருக்காது. வருமானம் அதிகரிக்கத்தான் ஆகுமே தவிர எந்த வகையிலும் அதுவும் குறைஞ்சி போகாது. மதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் எல்லாமே மாறி 2ஆம் வாரத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, அதாவது அமாவாசைக்கு அப்புறமாவே நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. உத்தியோகம் அல்லது தொழில் ரீதியான வருமானமும் உங்களுக்கு அதிகரித்துட்டே தான் இருக்கும். ஸோ அது மாதிரியான தொகை தான் உங்கள் கைக்கு வந்துகிட்டே இருக்குங்க. இருந்தாலுமே கூட அப்பப்போ உங்களுக்கு வீண் விரயங்கள் அப்படின்றதும் ஏற்படும். இந்த வீண் விரயத்தை வந்து உங்களால் தவிர்க்கவே முடியாது. தவிர்க்க முடியாத செலவுகளால் தான் அது வந்து சேரும். அப்படிங்கும் பொழுது அதுக்காக கொஞ்சம் நீங்கள் தயாராக இருந்துக்கணும். வேலையும் சரி தொழிலும் சரி வந்து பெருசாக ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது தொழில் வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது. புதுசாக வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த டைமில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலை விரும்பியபடியே வந்து கிடைக்கும். சாதகமான சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதோடு உங்களுடைய தொடர் முயற்சிகள் தான் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை வந்து கொடுக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த அங்கீகாரத்தை வந்து கொடுக்க போகுது. புதுசாக நீங்கள் வேலையில் சேர்றீங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சியை பார்ப்பீங்க, ஆதரவு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அமாவாசைக்கு அப்புறமா, அதாவது 2ஆம் பாதியிலேருந்தே உங்களுடைய வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அப்படின்னு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எவ்வளவு தான் நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே கூட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை தாங்க. ஏன்னா எப்போதுமே திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது கணவன் மனைவியினுடைய பிரச்சனையில் 3வது நபர்களுடைய தலையீடுன்றது இருக்கவே கூடாது. ஏன்னா 3ஆவதாக வரவங்க தான் சேர்த்து நல்லா வச்சு செஞ்சு விட்டு போயிடுவாங்க. ஸோ 3ஆம் நபர்களுடைய தலையீட்டை வந்து அனுமதிக்காதீங்க. தேவையற்ற வாக்குவாதங்களில் வந்து ஈடுபடாதீங்க. தவறான புரிதல்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய வேலைகளை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கான பிரச்சனையை உங்களாலேயே வந்து பேசி தீர்க்க முடியும். அதுக்காக நீங்கள் சப்போர்ட்டுக்காகவோ அல்லது சிபாரிசுக்காகவோ நீங்கள் 3வது நபரை உள்ளே இழுத்து விட்டீங்க அப்படின்னா அவங்க தான் உங்களுடைய பிரச்சனையை இன்னும் பெருசு பண்ணி விட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்தில் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு தொழிலும் சரி வேலையும் சரி எதுவுமே பிரச்சனையே கிடையாது. அதுவும் குறிப்பாக பணம் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவையான அளவு கிடைக்கும். இது வரைக்கும் அஷ்டம சனியால் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருக்கலாம். இனி வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது நரம்பு தொடர்பான பிரச்சனைகளோ இல்லை ஹார்மோன் கோளாறுகளோ உஷ்ணம் சம்மந்தமான உபாதைகளோ உங்களுக்கு அடிக்கடி வந்து ஏற்படும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, பெரும்பாலும் உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்குது. கவலைப்பட தேவையில்லை. செலவு அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். அதனால் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்காக கூட செலவுகள் ஆகலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களையும் கவனமாக இருந்துக்கோங்க. பேச்சில் நிதானமாக இருக்கணும். முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஜோதிட ரீதியாக நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன அப்படின்னா, பைரவரை வழிபாடு செய்துட்டு வாங்க. பைரவ வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது பைரவர் கோவில் இருக்கா? நீங்கள் அடிக்கடி போவீங்களா? அப்படின்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பைரவரை நீங்கள் அஷ்டமி தீதியில் வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் பைரவரை வழிபாடு செய்கிறது இன்னும் நல்ல விசேஷமானதாக இருக்கும். ஸோ மறக்காமல் பைரவ வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும். நம்பிக்கையோடு வந்து செய்து பாருங்கள். இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய அமாவாசை எப்படி இருக்க போகுது, என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னென்ன வழிகளில் நீங்கள் முன்னேற்றம் பார்க்க போகிறீங்க, மேலும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் நாம் தினம்தோறுமே பதிவேற்றம் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்க டைம் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீ டைமில் வாட்ச் பண்ணி பாருங்கள். கிரகமைப்புகளின் மூலமாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் எதிர்காலத்தில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை தீர்மானிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இதனால் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறுங்க.
இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இனிமே இது போல் சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.